Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அஃபீஷியல் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே இதன் மூலமா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆன்சர் கீல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து மறுப்பு தெரிவிக்கணும், ஆன்சர் வந்து தப்பா கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து சரியான ஆன்சரை வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்க வியூ பண்ணி பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் அப்படிங்கறத நீங்க வந்து தெரியப்படுத்தலாங்க அப்படிங்கறது வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் வந்து அரசு தேர்வு இயக்கம் மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாட்டுல 10th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வைப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷன் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 1000 rupees வந்து நீங்க காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறவங்க அப்படி அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே லிங்க் வந்து கீழே தனித்தனியா லிங்க் வந்து கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல 1க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிக்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்டு ஃபோர்த்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணி ரவுண்ட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில், அதாவது அரசு தேர்வு இயக்கம் சார்பில் ஒரு தற்காலிக விடை குறிப்பு அப்படிங்கறத சொல்ல முடியும். இது வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது. அதை தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து அவங்க கவர்மெண்ட் சார்பில் அரசு தேர்வு இயக்கம் சார்பில் வந்து ஆன்சர் வந்து பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல ப்ரோ ஆன்சர் வந்து சி தான் வந்து ஒரிஜினல் ஆன்சரே, அவங்க வந்து தப்பா போட்டிருக்காங்க, அதை நீங்க ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அது சரியான ஒரு ஆவணம், சரியான ஒரு ப்ரூஃப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணிட்டு அதுக்கான மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்துறதா இருந்தால் தாராளமாக நீங்க வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. 14/2/2025க்குள், அதாவது பிப்ரவரி 14th, அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி பேப்பர் 2க்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு விதமான லிங்க் வந்து இருக்கும். நீங்க வந்து அதையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் மறுப்பு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னாலும் தாராளமாக எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் அந்த மறுப்பு வந்து தெரியப்படுத்தணும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா மறுப்பு வந்து தெரியப்படுத்தலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட், அந்த பட்டியல வந்து உங்களோட பேர் வந்து வந்திருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கறது வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்பதான் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 1 மந்த்ல முடிஞ்சிருக்கு. இனி அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு அப்டேட்டா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்க ரெகுலரா உங்களோட மொபைல் போனுக்கு நீங்க வந்து செக் பண்ண ரெகுலரா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்பவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஒரு குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.